குமர்பெட்ட ஏனோ பாக்குது இளந்தாரி வந்த மனசை இரவல் கேக்குது. எங்கட அம்மா வந்து குளப்படி செய்யறவா தானே, சின்ன சின்ன குளப்படியை செய்வா. இப்ப தலையில என்னத்தையும் தூக்கி வச்சுட்டா பின்ன எனக்கு சொல்ல பயமா இருந்ததா, என்ன சொல்லுவாளோ தலையில எண்ணெயத்துக்கு வச்சுட்டு எண்ணெயத்துக்கு வச்சுட்டு என்ன சொல்றாலும் தெரியா பேச போறாளே மாதிரி சமாளிச்சு எடுத்துட்டேன். சமாளிச்சு எடுத்துறீங்க. தலையில எண்ணெய் எடுக்க தெரியாது. அப்ப ஒரு மாதிரி சமாளிக்கலாம் இருந்தாலும் நீங்களே சமாளிக்காட்டியமா சுதா இப்படி சமாளிக்க எவ்வளவு பயத்துல இருக்கிற. அதுக்கப்புறம் நான் சளியெல்லாம் தோய வாத்துட்டு சரி நாங்கள் ஓகே குளப்படியை ஸ்டார்ட் பண்ணலாமண்ட குளப்படி செய்யாத யாரும் இருக்கணும். இப்படி பழக போறீங்க, பழக போறீங்க. அந்த பழக்கம் நாங்க புல்லு வட்டி வண்டி ஏனம்மா புளிச்சு புல்லெல்லாம் புடுங்கி என்ன குளப்படிய மண்டைக்கு வேலை போன அப்புறம் என்ன குளப்படி செய்ய போறீங்க? ஒரு குளப்படி விட நல்ல கூட்டி கடியெல்லாம் வீடு 100 தரம் கூட்டுறாங்க. அது பிடிக்க பெட்ல போய் படுக்க பயம் தானே நான் இல்லை. அப்ப இப்ப என்ன குளப்படி அடுத்ததாக யோசிக்கிறது என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம். ஆமா நீங்களும் நெஜா குளப்படி செய்யாம இருக்கலாம் தானே. அப்படி அப்படி செய்யலாம். எப்படி சொல்லி தரதுப்பா அம்மா சொல்ல போறா சவுண்ட குறையப்பா டிவி என்ன சொல்லுவா பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்ய குளப்படி செய்யறது சொல்லி கொடுக்க போறோம். காவல் அம்மம்மா தலைக்கு ஏதோ ஒன்னையே வச்சுட்டா. அது வந்து கரடு முரடை நான் அரைச்சி அந்த வெங்காயம் அதில் எல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருந்தே தூக்கி வச்சுட்டா. அது அவளுக்கு கரடு முரடை என்னட்ட சொல்லி பயத்தில் இருந்துருக்குறான். இப்போ எல்லாம் குளிச்சாட்டின்னு சொன்னேன். ஓகே இப்போ குளப்படி செய்யலாமன்ற போமம்மா ஏதாவது செய்யத்தானே பண்ணுவோம். எல்லாமே செய்துட்டேன், வீடு வாசல் கூட்டி எல்லாம் செஞ்சாச்சு. அப்போ அது குளப்படி தானே, என்ன குளப்படி செய்யாம இருக்கக்கூடாது. குளப்படி வரும் பிள்ளைகள் குளப்படி செய்யாம இருக்கக்கூடாது. என்ன என்ன அது பிள்ளைகள் செய்யலாமா, நீங்க செய்யலாமா? அப்ப நான் எவ்வளவு குளப்படி செய்ய மனசியால் மனசியால் செய்யக்கூடாது. பெரிய பெரிய மனசு வயசு வயசு இவ்வளவு வயசு இந்த வயசு இத்தனை பிறந்தவா அந்த முழுக்கிழவியல் தான். முழுக்கிழவிகள் குளப்படி செய்யப்படாது, குளப்படி செய்யக்கூடாதுன்னு. நான் இப்ப திருந்திட்டேன் அம்மா. அதான் இப்ப சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நான் குளப்படி பொம்பளை பிள்ளைகள் குளப்படி செய்யலாம் அப்படி அம்மாவுக்கு சவுண்ட குறை கொஞ்சம் தண்ணி தந்தாங்க குடிச்சிட்டு கொஞ்சம் குறையப்பா. அப்பா அம்மா எங்க தமிழ் பழகிட்டீங்கம்மா? ஏனம்மா வாசிக்கிறேன் கடவுடாப்பா. இது வாசிக்கிறதுக்கு இருந்தியா? வாசிக்க என்னது விடு. இதான் தலைப்பு செய்திகள். பிரதமர் மோடிக்கு டிரானிட் டொபாகோ புதிய விருந்து சாரி பலத்த காற்று வீச எங்கு அங்க பலத்த காற்று விட்டுட்டேன். தலைப்புச் செய்திகள் 25வது சர்வதேச விருதை சென்னை அது ஓடுது என்ன மடக்கிறாங்க இல்லாட்டி வாசிச்சிருவேங்க. ஜனநாயக நாடுகளில் இந்தியா சுயம்பு பிரதமர் சுயம்பு
இதை இந்த அளவில் என்ன செய்யறேன் இதெல்லாம் நான் நம்ம டிக்டாக்ல புல அதெல்லாம் எழுதுறேன் அது ஸ்பெல்லிங் மாறி வந்துட்டு நான் அமர்த்தி விட்டுறேன். அதுக்கு எனக்கு கனவேறிஞ்ச தமிழ் படிப்பிக்கணும். அந்த இடம் முதலாவது லோஜிக்கு 2 தரமா எழுதுறாரு. லோஜி என்ன தமிழை கொள்ளாதீங்க. அதை நான் எடிட் பண்ண படிக்கிட்டேன்னா நான் எடிட் பண்ண படையில தங்கும் விடுதியனை காணொலிக்கு 172 நலிந்த தொழிலாளர்களுக்கு சென்னை நலிந்த தொழிலாளர்களுக்கு அதிமுக சார்பில் தலா 1 லட்சம் குடும்ப நலநிதியை அண்ணா தொழிற்சங்க பேராசிரியர் சார்பில் நடத்த நிகழ்ச்சியில் 172 நலிந்த தொழிலாளர்களுக்கு தலா 1 லட்சம் குடும்பம் வழங்குகிறாரா? எங்களுக்கு ஒரு 50,000 தந்தாலும் ஓகே. 50,000 25 அதுதான் அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு 25,000 திருச்செந்தூர் பக்தர்கள் தங்கும் விடுதி சிறப்பு. 2026 ஆண்டு கண் கூர்மையா இருக்குது. அனைத்து முடிவுகளையும் எடுக்க நம்ம உங்களுக்கு பத்திய கறி வச்சுனா சாப்பிட்டுட்டு குடிக்கலாமே. சத்தியமா வாங்க போட்டுத்தார். இதை வைங்க, இதை வச்சுட்டு சாப்பிட்டு குடிங்க. சுட சுட சாப்பிடுங்க வாங்க. குழப்பணி செய்யறதுக்கு உங்களுக்கு சாப்பாடு. எங்கள் அம்மா சொன்னா தன் தலையை எடுத்து தந்தது. நான் வந்து ஸ்வீட் டீக்கர் விழுந்த மாதிரியா அவன் வச்சிருக்கிறேன். இனிமேல் இந்த தலை இப்படியா இருக்க போதண்டு தெரியும். இப்படியும் மட்டப்புறமா வரப்போதான் தெரியும். தலையெழுத்து தானடா என்ன செய்யலுமே நம்ம. இங்க பாருங்க உங்களோட கற்பூர வள்ளிகள் எவ்வளவு வடிவ வளர்ந்து போயிருக்கின்றன. இதெல்லாம் பூக்கும். இதெல்லாம் ஏனம்மா விஜய தெரியாதா உங்களுக்கு? இயற்கையாய் பார்த்தீர்களா? பெரிய இலை வச்சிருக்கு. இன்றைக்கி தான் புல் வெட்டினது. நான் வந்து என் வீடை விட்டுட்டு வரைக்குள்ள கவலையில் கராச்சில் இருந்த ஒரு சாமானும் எடுத்துட்டு வரையில. கராச்சி ஃபுல்லாக சாமான். புல் வெட்டுற மிஷினில் இருந்து சினோ வடிக்கிற சவலில் இருந்து ஒன்றுமே எடுக்க இல்லை. கவலையில் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து தேங்க்யூ மயூரன் அவர் வந்து எனக்கு கொண்டு வந்து தந்துட்டு போனவர் புல் வெட்டுற மிஷின். அதால் எனக்கு தெரிஞ்சிட்டு புல் வெட்டுற மிஷின் இங்கே தான் இருக்குன்னு நேற்று தெரிஞ்சபடியாக இன்றைக்கு எல்லாம் வெட்டி எல்லாம் புல்லெல்லாம் பிடுங்கி நீட்டாக்கி வச்சுருக்கிறேன். என்னை டிக்டாக்கில் பார்த்துட்டு எனக்கு வீடு தந்தவர். ஸோ அதனால் அவருக்கு நான் ஒரு மதிப்பு கொடுக்கணும். சில தப்புகள் நடந்திருக்கலாம். மனுஷர் தானே நாங்களும். வேலையால் கொஞ்சம் அப்படி இப்படியாக போயிட்டு மயூரன். இனிமேல் வந்து அப்படி ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் எடுத்து தர மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட போய் சொல்லாமல் சொல்லுங்கள் கறி எப்படி இருக்குது தலை. அப்போ இனி நான் ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கலாம். நீங்கள் இறைச்சியை வெட்ட நான் கறியை காய்ச்ச. கறி பக்கம் நீங்கள் போகக்கூடாதம்மா. வெட்டுறது மட்டும்தான் நீங்கள். வெட்டுறது மட்டும்தான் நான். சமைக்கிறதெல்லாம் நான். அம்மா தனக்கு வந்து தலைமுடி வளரணும்னது அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறது கண்ட எண்ணெயும் வைப்பம் இதண்டுவோம்ட்டு என்ன அப்போ சும்மா சும்மா இருக்கிறோம் பொழுது போட்டு கண்டுட்டு வைப்பீங்க. ரோஸ்மேரி ஆயிலும் இருக்குது, செம்போ இருக்குது. அது வந்து நீங்கள் வேண்டி வச்சு பாருங்கோ. நல்லா தலைமுடி கொட்டுறதெல்லாம் நிற்குது. எனக்கு கொஞ்சம் தலைமுடி கொஞ்சம் கொட்டி கொண்டு இருந்தது அம்மா. இப்போ வந்து கொஞ்சம் யோசனைகள் பிரச்சனையெல்லாம் அம்மா அதில் இருந்து கொட்டி கொண்டு இருந்தது. இப்போ நான் வந்து லத்திக்கால போய் இந்த தலைமுடிக்கு ரோஸ்மேரி ஆயிலும் ரோஸ்மேரி செம்பவும் இருக்குது. அது கொஞ்சம் கொட்டுறது நின்று இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது வையுங்கம்மா. உங்களுக்கு தலைமுடி காணும் கூட வயசுக்குமா. எனக்கு இருக்கிறது காணும். ஆனால் இப்படியே இருந்தாலும் ஓகே கொட்டாமல் என்னம்மா.
அவ்வளோதான் வாழ்க்கை. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் எங்களோட அம்மாவை வந்து ரசிக்கிறதுக்கு. எங்களோட அம்மா